Welcome to a new grammar lesson. I am your English tutor, Malar. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா I am going to teach you present perfect tense. It is little difficult in English grammar. Generally நிறைய பேருக்கு இந்த present perfect tenseல தான் வந்து problem இருக்கும். You will often get confused with where to use simple past tense and present perfect tense அப்படினு. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து present perfect tense என்ன மாதிரி situationல யூஸ் பண்ணனும் அப்படின்றத பார்த்திரலாம். And another sessionல நம்ம வந்து what is the difference between simple past and present perfect இது ரெண்டுக்குள்ள difference நம்ம இன்னொரு sessionல பார்க்கலாம். Okay? If you are ready, let's start. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸில், அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம மொத்தம் வந்து 12 டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற இந்த 12 டென்சஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ரூல் ஃபார் ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல் இது தான். சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் என்னவோ சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கணும். Next to subject you have to use have or has. இது வந்து இதோட present perfect உடைய auxiliary verbs like have அல்லது has according to the subject ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். Next one is past participle verb. நம்ம verb columnல வந்து v1 v2 v3 அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா, அந்த past participle அப்படின்றது it's nothing, it's a v3 verb அப்படின்னு சொல்லுவோம். இது v2 verb அப்படின்றது past tense verb. So here is the rule: subject plus have or has plus v3 verb. அதாவது go na go, went, gone அப்படினு, அந்த gone அப்படின்றது தான் v3 verb. catch அப்படினா catch, caught, caught. break அப்படினா break, broke, broken. so இந்த broken, gone, caught இதுதான் வந்து v3 verb or past participle verb அப்படினு சொல்லுவோம். இப்போ first வந்து have எந்தெந்த subjectsக்கு யூஸ் பண்றது and has எந்தெந்த subjectsக்கு யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். Have is used for the subjects like I, we, you, they and plural noun வந்ததுனா have plus v3 verb யூஸ் பண்ணிக்கணும். and subjects like he, she, it and singular noun வந்தது அப்படினா you have to use has plus v3 verb யூஸ் பண்ணணும். இப்போ for exampleக்கு we subject இப்போ we வச்சு சொல்லணும் அப்படினா, இப்போ காலையில சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா எஸ் இப்போ தான் சாப்பிட்டோம் அப்படின்றத நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லும்போது எஸ் வி ஹாவ் ஃபினிஷ்ட் அவர் பிரேக்ஃபாஸ்ட், வி ஹாவ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் பிரேக்ஃபாஸ்ட், இப்போ தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வி சப்ஜெக்ட் வி வந்ததுன்னா என்ன யூஸ் பண்ணணும்? ஹாவ் ப்ளஸ் v3 verb. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஊரில் இருந்து என்னோட கசின்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது my cousins, இது வந்து plural noun, my cousins அப்படின்றது plural noun. so plural noun வரும்போது my cousins have come, came, வந்திருக்கிறாங்க சொல்றதுக்கு come சொல்லுவோம். so come, came, v3 verb வந்து again வந்து come தான் வரும். so my cousins have come from Bangalore, பெங்களூர்ல இருந்து என்னோட cousins வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. சப்போஸ் ஒரே ஒரு கசின், ஒருத்தர் மட்டும் வந்திருக்கிறாங்க அப்படின்னா சொல்லும்போது my cousin singular noun அது. so my cousin has come from Bangalore அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் அந்த ரூல். he, she, it அல்லது சப்ஜெக்ட் வந்து சிங்குலர், ஏதாவது சிங்குலர் நவுன், மை சிஸ்டர், பிரதர், மை ஃப்ரெண்ட், மை கசின். ஸோ இந்த மாதிரி சிங்குலர் நவுன் வந்தது அப்படின்னா has plus v3 verb. ஓகே, அண்ட் ப்ளூரல் நவுன் வந்தது அப்படின்னா have plus v3 verb like my sisters, brothers, my cousins, my parents. ஸோ இந்த மாதிரி ப்ளூரல் நவுன்னா லைக் திங்ஸ்லேயும் அதே மாதிரி தான் வந்து invitation cards. ஸோ இந்த மாதிரி plural noun வந்தது அப்படின்னா have plus v3 verb யூஸ் பண்ணணும். ஓகே, okay, let's see some example sentences like the first one: I have already booked the tickets. நான் ஏற்கனவே டிக்கெட்ஸ் புக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றது. we have bought a new car, நாங்கள் ஒரு புது கார் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஐ ஹாவ் நெவர் கான் டு த தியேட்டர். பர்டிகுலராக நான் அந்த தியேட்டருக்கு ஏதோ ஒரு தியேட்டர் நேம் சொல்கிறாங்க, நான் அந்த தியேட்டருக்கு நான் போனதே இல்லை. ஸோ ஐ ஹாவ் நெவர் கான் டு த தியேட்டர். ஷீ ஹாஸ் ஃபர்காட்டன் ஹர் செல்ஃபோன், ஃபோன் எடுத்துகிட்டு வர மறந்துட்டா, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டா. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது ஷீ ஹாஸ் ஃபர்காட்டன் ஹர் செல்ஃபோன்.
he has just had his lunch. இப்போ தான் சாப்பிட்டாரு. நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி he has just had his lunch அப்படின்னா இப்போ தான் சாப்பிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது. And last one is I haven't seen that movie yet. நான் அந்த மூவியை வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறது. ஏதாவது ஒரு ரீசன்ட் மூவி சொல்லி அந்த மூவி போகலாமா பார்த்துட்டியா அந்த மாதிரி கேட்டால் இல்லை இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது I haven't seen that movie yet. ஸோ இந்த எல்லா சென்டென்சஸ்லேயுமே நம்ம வந்து இந்த ரூலை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் டு சப்ஜெக்ட் ஹாவ் அல்லது ஹேஸ் இந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ஆக்சிலரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து V3 வேர்ப் யூஸ் பண்ணியிருப்போம் எல்லா சென்டென்சஸ்லேயுமே வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா புக்ட் யூஸ் பண்ணியிருக்கு, இங்கே பை பாட் யூஸ் பண்ணியிருக்கு, கோ வெண்ட் கான், அண்ட் ஃபர்கெட் ஃபர்காட் ஃபர்காட்டன். அண்ட் இங்கே வேர்ப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஹேட் தான் வேர்பு. ஹேவ் ஹேட் V3 வேர்ப். இங்கே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க அப்படின்றதுக்கு நம்ம ஹேவை வந்து வேர்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஹேவோட V3 ஃபார்ம் தான் இங்கே வந்து ஹேட் யூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சீசா சீன் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மேலே நம்ம கொடுத்துருக்குற அந்த ரூலை ஃபாலோ பண்ணி இந்த எல்லா சென்டென்சஸும் இருக்குது. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா adverbs லைக் ஆல்ரெடி அண்ட் நெவர், ஜஸ்ட், yet. ஸோ இந்த மாதிரி சில adverbs வந்து இதில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த சென்டென்சஸ் வந்து எதுக்காக நம்ம இந்த ரூலை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இட் இஸ் பாஸ்ட் ஆக்ஷன் விச் ஹேஸ் சம் கனெக்ஷன் டு ப்ரெசன்ட். இது எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சது பற்றி சொல்கிறது தான். பட் இட் ஹேஸ் சம் கனெக்ஷன் டு ப்ரெசண்ட்டோட கனெக்ஷன் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது எல்லாமே வந்து நம்ம ஏன் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தா ஐ புக்ட் த டிக்கெட்ஸ் அப்படின்றதுக்கும் ஐ ஹாவ் ஆல்ரெடி புக்டு த டிக்கெட்ஸ் அப்படின்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு ரீசன்ட் மூவி போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க பயங்கர க்ரௌடடாக இருக்குன்னு சொன்னாங்க, டிக்கெட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சேயிங் லைக் தட். அண்ட் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நோ இஷ்யூஸ், டோன்ட் வரி, ஐ ஹாவ் ஆல்ரெடி புக்ட் த டிக்கெட்ஸ், நான் ஏற்கனவே டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டியா, எப்போ புக் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல வந்து டைமிங் இஸ் இம்பார்ட்டன்ட். யூ வாண்ட் டு மென்ஷன் த டைமிங். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ புக்டு த டிக்கெட்ஸ் எஸ்டர்டே, நேற்றுக்கே நான் வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஐ ஹாவ் ஆல்ரெடி புக்டு த டிக்கெட்ஸ்னால் யூஆர் ஜஸ்ட் மென்ஷனிங் என்ன நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் சொல்கிறீங்க. டிக்கெட்ஸ் ஆல்ரெடி நான் புக் பண்ணியாச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிடுறீங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு மென்ஷன் த டைம் மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் மூவிங் ஆன் டு த செகண்ட் எக்ஸாம்பிள், வி ஹாவ் பாட் அ நியூ கார். ஸோ நாங்கள் ஒரு புது கார் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ வி பாட் அ நியூ கார் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அது இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லும்போது இப்போ தான் நம்ம ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இப்போ தான் நீங்கள் புது கார் வாங்கியிருக்கிறீங்க, அது நீங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லும்போது வி ஹாவ் பாட் அ நியூ கார் அப்படின்னு சொல்லணும். வி வந்திருக்கு, வீக்கு நம்ம ஹாவ் அப்படின்ற ஆக்சிலரி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து V3 வேர்ப், வாங்குறதுக்கு பையோட V3 வேர்ப் என்னது பாட், பை பாட் யூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் மூவிங் ஆன் டு த தேர்ட் ஒன், I have never gone to the theatre. ஸோ யாராவது கேட்குறாங்க அப்படி ஒரு தேட்டரோட நேம் சொல்லி கேட்குறாங்க, சத்யம் தேட்டர் போயிருக்கிறியா, அங்கே பார்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா no, I have never gone to the theatre, நான் அந்த தேட்டர் போனதில்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ when you talk about your experience, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லும்போது நான் இது வரைக்கும் நான் அது பண்ணதில்லை அப்படின்னு சொல்லும்போது I have never tasted such a delicious food. யாராவது ஃப்ரெண்ட் வீட்டில் போய் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து நம்ம சொல்லும்போது அம்மா இட் வாஸ் ஸோ டெலிஷியஸ், ரொம்ப சூப்பராக இருந்தது, இட் வாஸ் எம்மி, ஐ ஹாவ் நெவர் டேஸ்டட் சச் அ டெலிஷியஸ் ஃபுட், இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நான் வந்து சாப்பிட்டதே இல்லை. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அட்மயர் பண்ணும்போது ஐ ஹாவ் நெவர், இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை இது வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நெவர் ப்ளஸ் V3 வேர்ப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ லைக் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், ஷி ஹஸ் ஃபர்காட்டன் ஹர் செல்ஃபோன், அவள் வந்து ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறது.
that means the cell phone is at home. வீட்டில் தான் இருக்குது செல் ஃபோன். இப்போ அவகிட்ட வந்து அந்த ஃபோன் இல்லை அப்படின்றது தான். இஃப் யூ யூஸ் பாஸ்ட் டென்ஸ் லைக் she forgot her cell phone, மறந்துட்டா அப்படின்னா இது நேத்திக்கு நடந்தது. இப்போ அந்த செல்ஃபோன் அவங்க கையில் இருக்கலாம், வச்சுட்டே சொல்லலாம் நேத்திக்கு அவள் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உடைய சிச்சுவேஷன். she has forgotten her cell phone அப்படின்னா the cell phone is not with her, இப்போ வந்து அவகிட்ட இல்லை அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரெசண்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுதான், இது ஆல்ரெடி மறந்தாச்சுன்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்தாச்சு பாஸ்ட் ஆக்ஷன். இதோட கனெக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் இருக்குது. என்ன அப்படின்னா now the mobile is not with her, இப்போ வந்து அவகிட்ட ஃபோன் இல்லை அப்படின்றது தான். ஸோ அதை தான் நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து he has just had his lunch, இப்போ தான் வந்து அவர் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த ஹேட் அப்படின்றது வந்து இது மெயின் வேர்பாக ஆக்ட் ஆகிருக்கு. ஆக்சிலரி வேர்பாகவும் நம்ம வந்து ஹேட் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த ஹேட் வந்து மெயின் வேர்பாக ஆக்ட் ஆகிருக்கு. இது வந்து ஹேஸ் அப்படின்றது ஆக்சிலரி. இங்கே வந்து ஹீ வந்து இருக்கிறதுனால ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ நான் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஐ ஹாவ் ஜஸ்ட் ஹேட் மை லஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஹாவ் ஜஸ்ட் ஹேட் மை லஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாராவது நம்மளை வந்து லஞ்ச் ஆஃபர் பண்ணுறாங்க, நம்மளை வந்து ரெஸ்டாரண்ட் கூப்பிடுறாங்க அப்படின்னா வந்து நான் சொல்லலாம் ஐம் சாரி ஐம் ஃபுல், ஐ ஹாவ் ஜஸ்ட் ஹேட் மை லஞ்ச் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ ஹாவ் ஜஸ்ட் ஹேட், ஹேஸ் ஜஸ்ட் ஹேட், இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ம், ஒரு ஃப்ரேஸ் வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். என்னடா ரெண்டு ஹேவ் ஹேட் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹேட்னு ரெண்டு ஹேட் வரும் இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி அப்போ ஒன்று வந்து ஆக்சிலரியாக வரும், இன்னொன்று வந்து மெயின் வேர்பாக வரும். ஓகே, and moving on to the last one, I haven't seen the movie yet. Suppose if your friend is asking you, friend கேட்குறாங்க ஏதோ ஒரு ரீசெண்டாக வந்த ஒரு மூவி வந்து டிவியில் போட்டிருக்கிறாங்க, சர்க்கார் மூவி பார்த்தையா நீ, டிவியில் போட்டாங்க பார்த்தையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது எப்போ போட்டாங்க அப்படின்னா ரிப்பப்ளிக் டேக்கு போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது நோ ஐ டென்ட் வாட்ச் தட் மூவி அந்த மாதிரி சொல்லலாம், இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா ஐ ஹாவன்ட் சீன் த மூவி எட், இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து பர்டிகுலராக அந்த டே பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் யூஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது வந்து பார்க்கல அப்படின்றது பாஸ்ட் ஆக்ஷன், இன்னும் பார்க்கல இப்போ வரைக்கும் பார்க்கல அப்படின்றது இது ப்ரெசென்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம வந்து சொல்கிறோம் ஐ ஹாவன்ட் சீன் த மூவி எட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் இப்போது ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இது ரெண்டும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா தமிழ் சென்டென்சஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா நான் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பண்ணியிருக்கிறேன் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணியாச்சு, அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நாங்கள் வந்து போன மாதம் ஒரு கார் வாங்கினோம், தட் இஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நாங்கள் ஒரு புது கார் வாங்கி இருக்கிறோம், அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ வென்ட் டு சத்யம் தேட்டர் லாஸ்ட் வீக், நான் போன வாரம் வந்து சத்யம் தேட்டர் போனேன், அதாவது சென்றேன் வந்தால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் போயிருக்கிறேன் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய கீவேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி, நெவர், ஜஸ்ட், யட் இந்த வேர்ட்ஸ்லாம் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அது வெதர் இட் இஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்ம சொல்லலாம் இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் அப்படின்றது. பிகாஸ் இட் ஹேஸ் சம் கனெக்ஷன் டு ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் அப்படின்றதுனால. So as I told you already, present perfect tense is associated with a number of adverbs like yet, already, just இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அது ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுற மாதிரி வந்து நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ லைக் ஜீனி இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, JEANY, ஜீனி. ஓகே, J for just, and E for ever, and A for already, and N for never, and Y for yet. Okay, so genie, just, ever, already, never, yet. Okay, like some more இன்னும் வந்து FSLR வச்சுக்கோங்க. So genie fussler, genie fussler. So some more like F for, நம்ம டியூரேஷன்லாம் சொல்லும்போது ஃபார்
10 years, for 9 years இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, for, and then since, and then lately, and or for recently. So that's it. இவ்வளோதான். இதெல்லாம் வந்து present perfect tense உடைய keywords. இது டெஃபினைட்டாக வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட், எரர் ஸ்பாட்டிங் கூட வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற வே இது. ஸோ ஜீனி ஃபஸ்லர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் ஜீனி ஃபஸ்லர். J for just, E for ever, and A for already, N for never, Y for yet, F for far, S for since, L for lately, and R for recently. Okay? So இது தவிர்த்து வந்து நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா have not, have ஓட not யூஸ் பண்ணிக்கணும், has ஓட ஒரு not யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். And then never அப்படின்ற வேர்ட் வந்து ஆல்ரெடி நெகட்டிவ் அப்படின்றதுனால you should not use not. நெவர் போடும்போது நாட் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நான் அந்த தேட்டருக்கு போனதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் நெவர் கான் டு த தேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா ஐ ஹாவ் நெவர் நாட் கான் டு த தேட்டர், ஐ ஹாவன்ட் நெவர் கான் டு த தேட்டர், இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ நிறைய பேர் வந்து நெவரும் போட்டு ஹேவ் நாட்டும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யூ ஹாவ் டு அவாய்ட் தட். அண்ட் தென் எவர் அப்படின்றது வந்து நம்ம கொஸ்டின் ஃபார்மில் கேட்கும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹாவ் யூ எவர் கான் டு தட் தேட்டர், அந்த தேட்டருக்கு நீ போயிருக்கிறியா அப்படின்னு சொல்கிறது. இது நம்ம ஹாவ் யூ எவர் வச்சு நம்ம ஆல்ரெடி இந்த ஃப்ரேஸ் வச்சு நம்ம ஒரு லெசன் நம்ம ஆல்ரெடி அப்லோட் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் நம்ம வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 லெசன் பார்க்கல அப்படின்னா ஐ வில் கிவ் யூ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஆர் மேலே ஐகார்ட்லேயும் கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் தட்ஸ் இட் வித் த லெசன் டுடே. கண்டிப்பாக இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீட் யூ சூன் வித் சம் மோர் இன்ட்ரெஸ்டிங் லெசன்ஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Till then, you take care. It's bye from Malar. See you.